சாது குரியன் எம் தோமஸ் ஐயா அவர்கள் உபவாச கஷ்டத்தினால் பொதுக்கூட்டம் நடத்தவும் சந்திப்பு காலில் வராதிருக்கும் போதே, அதாவது குரியன் ஐயா இறப்பதற்கு முன்பே தாஸ் பாஸ்டர் நான் அப்பாவின் ஏற்பாடு என்று சொன்னார். தாஸ் பாஸ்டர் நான் அப்பாவின் ஏற்பாடு என்று சொல்ல காரணம் என்னவென்று சொல்லுகிறேன். ஒரு நாள் நான் அரண்மனையில் உள்ள ஒரு விசுவாசி அக்காவிடம், குரியன் ஐயாவை யாரும் கண்டுகொள்வதில்லை, அவர் ஒதுக்கப்பட்டது மாதிரி கிடக்கிறார், தாஸ் பாஸ்டரை குரியன் ஐயாவிற்கு பதிலாக தங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டார்கள் என்பது மாதிரி சொன்னேன். அதற்கு அந்த விசுவாசி அக்கா சொன்னதுதான் இந்த பதில், தாஸ் பாஸ்டர் அப்பாவின் ஏற்பாடு என்பது ஆகும். இதை நான் குரியன் ஐயாவிற்கு எழுதின கடிதத்தில் இப்படி அந்த விசுவாசி அக்கா சொன்னது பற்றியும் எழுதினேன். அதை வாசித்த தாஸ் பாஸ்டர் அடுத்த பொதுக்கூட்டத்தில் நான் அப்பாவின் ஏற்பாடு என்று சொல்லி தன்னை பெரியவனாக காட்டினார். தாஸ் பாஸ்டர் அப்பாவின் ஏற்பாடு என்றால் குரியன் ஐயாவும் அப்பாவின் ஏற்பாடு தானே. அதற்கு குரியன் ஐயா இதை சொல்லி பெருமை அடிக்கவில்லையே. எப்படி பெருமை அடித்தும் தன் கற்பனை கோட்டை தகர்ந்ததால் ஊழியத்தையும் தகர்க்க நினைத்துதான் சந்தர்ப்பம் வரும்போது சொல்லுவேன் என்று சவால் விட்டு பேசி சந்தர்ப்பத்துக்காக காத்திருந்து சந்தர்ப்பத்தை உருவாக்கி மதரை குற்றம் கண்டித்து விரட்டிவிட்டு சபையில் களை எடுத்ததாக பேசினார். சபையில் தானே களையாக முச்சடியாக பயிர்களை வளர விடாத புதராக இருக்கிறார் என்றே சொல்ல வேண்டும். தாஸ் பாஸ்டரிடம் கடிதங்களை குரியன் ஐயாவிடம் கொடுக்கவில்லையா, ஆலிஸ் ராணி இப்படி சொல்லுகிறாளே என்று கேட்டால் கொடுத்தேன் என்று சொல்லுவார். கடிதங்களை குரியன் ஐயாவிடம் கொடுத்தேன் என்று பேசுவது கேட்டால் நான் பொய் சொல்லுவது மாதிரி பேசுவார். அது பற்றி அடுத்த வீடியோவில் சொல்லுவேன். இப்படி விசுவாசிகள் தனக்காக பேசினதால் அடுத்த நாற்காலி தனக்குத்தான் என்று கனவு கண்டு கொண்டிருந்தார். ஆனால் தேவனுடைய விருப்பம் இப்படி ஸ்தானத்திற்கு ஆசைப்படுகிறவர்களுக்கு கிடைக்காது என்பதாக இருந்தது. அதனால்தான் கர்த்தருடைய சபையை நடத்தும் ஸ்தானம் என்பது யாராலும் சிந்திக்க முடியாத ஒரு நபருக்கு கிடைத்து விட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.